திரும்பவும் பயப்படுகிறதற்கு ரோமர் 8:15 நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். போன வாரக்குள்ள நம்ம பேசுறது என்னன்னா புத்திர சுவீகாரத்தின் ஆவி. அதாவது ஒரு அப்பாவுக்கு பிரியமான பிள்ளையை பத்தி பேசணும். அதாவது தரிசனம் என்று சொன்னாவே அப்பாவுடைய இருதயத்தை பெற்றிருப்பதான் தரிசனம். நம்மளா ஒண்ணு நினைச்சு நம்மளா பேசிக்கொண்டு இருக்கிறது என்னன்னா அது தரிசனம் கிடையாது. அது பேரு தரிசனம் கிடையாது. அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை நான் பேசணும், அதை நான் செயல்படுத்துறது தான் என்னது தரிசனம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். அதைத்தான் கடந்த வாரம் முழுவதும் பார்த்தோம். இந்த வாரத்திலையும் அதுதான் ஆண்டவர் என்ன பண்ற டீச் பண்றாரு. எனக்கு தொடர்ந்து புத்திர சுவீகாரத்தை பத்தி பேசுன்னு சொல்றாரு. நான் வேற ஒரு சப்ஜெக்ட் பேசலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் இந்த சப்ஜெக்ட் தான் என்ன பண்றாரு, என்கரேஜ் பண்றது. நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி பெறாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி பெற்று. அப்ப நம்ம யாரு என்றதை நமக்கு வசனம் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தி காமிக்குது. நீங்க யாரு, நீங்க யாரு, நான் யாரு என்பதை அந்த இடத்துல அடையாளப்படுத்து. இயேசு தன்னுடைய அதிகாரத்தை தெளிவா இருந்திருந்தார். அவர் பிதாவுக்கு சமமா இருந்தார். வேதம் தெளிவா சொல்லுகிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பிதாவுக்கு ஈக்குவலா இருந்தாலும் கூட அந்த அந்த ஈக்குவாலிட்டி அதை யூஸ் பண்ணல. அந்த யூனிக்னஸ் அதை யூஸ் பண்ணல. பிதாவினுடைய கரத்தை பிடிச்சு அவர் என்னென்னலாம் இயேசு பட்டிருந்தாரோ எல்லாத்தையும் பிதாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நீங்க நடத்துங்க, என்ன உங்க கரை என்ன நடத்தணும்னு அப்படியே சரண்டர் பண்ணார். அதைத்தான் யோவான் 5:30 பார்க்கிறோம். என் சுயமாய் நான் ஒன்றும் செய்கிறது இல்லைன்னு சொல்றாரு. நான் கேட்கிறபடியே நியாயம் கேட்கிறேன், ஆகையால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. இந்த சத்தியம், சத்தியத்தின் பாதை, சத்தியத்தின் மார்க்கம். இதை நம்ம பேச 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 இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையினுடைய அந்த அடிச்சுவடுகள் நமக்கு என்ன பண்ண மனசுல பதிய ஆரம்பிக்கும். அதனாலதான் பேசுற வசனத்தையும் பேசி கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சோடு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு என்ற பேரை சொல்லிட்டு நானா ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி, அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நிறைய பேர் என்னன்னா இன்னைக்கு இயேசுன்ற பேரை சொல்லிட்டு அவங்களா ஒரு வாழ்க்கையை போட்டு அவங்களா ஒரு ஸ்கெட்ச், ஒரு பிசினஸ் நடத்துற மாதிரி ஊழியத்தை நடத்திட்டு இருப்பாங்க. அது தவறு. அதுலயும் சில காரியங்கள்லாம் உருவாகிட்டு தான் இருக்கும். அதுலயும் சில காரியங்கள் உருவாகும். ஏன்னா ஆண்டவருடைய அந்த அறிவு தான் என்ன பண்றான், ஆண்டவரை ஓரம் கட்டி அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இதுதான் ஆதாமனுடைய வாழ்க்கை. கடவுள் தந்த யூனிக்னஸ் அல்லது கடவுள் தந்த அந்த மகத்துவத்தை அவன் ஆதாம ஆண்டவரை ஓரம் கட்டிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். அதுதான் ஆதாமின் உலகம். ஆனா இயேசு அவர் தேவனுக்கு சமமா இருந்தோம். தேவனுடைய யூனிக்னஸ், இயேசுக்கு தந்த யூனிக்னஸ், அந்த மகத்துவத்தை இயேசுக்கே பிதாவுக்கே சரண்டர் பண்ணார் இயேசு. அப்படி உருவாகக்கூடிய ஒரு உலகம் தான் கிறிஸ்தவ உலகம். நம்ம ஆதாமின் உலகத்துல கிறிஸ்தவ ஊழியத்தை செய்யக்கூடாது. ஆதாமின் உலகத்துல கிறிஸ்தவ ஊழியத்தை செய்யறது அது தேவ சித்தம் கிடையாது. அது சிலர் செய்யறாங்க, அது நமக்கு தேவையில்லை. அது அந்த மாதிரி காரியம் நமக்கு தேவையில்லை. ஆனா நான் என்ன பேசுறேன் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரிஜினாலிட்டியை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறேன். அல்லேலூயா. நான் புத்திரன், நான் அடிமை கிடையாது என்ற ஒரு மனநிலை என்னை எங்க கொண்டு போயிட்டுன்னா, இந்த பூமியை என் மூலமாக இயேசு ஆளும்படிக்கு செய்துவிடும்.